துரியோதனன் தோற்ற பாண்டவர்களின் நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்றால் 12 வருஷம் வனவாசம், ஓராண்டு அக்கியாதவாசம் என்றால் பாண்டவர்கள் நாட்டில் தான் இருக்க வேண்டும். இவர்கள் தான் பாண்டவர்கள் என்று கண்டறிந்தால் மறுமுறை 13 போக வேண்டும். அப்படி என்று கராஜை வைத்து வனம் ஓட்டி வைத்தான். அப்படி வனத்தில் இருக்கிறார்கள் பாண்டவர்கள். அந்த நேரத்தில் பாண்டவர்களுக்குரிய அதாவது பாட்டனாருக்குரிய வேதவியாசர் இங்கே வந்தார். அந்த வனத்திற்கு வந்து, அப்பா பேர பிள்ளைகளே, நீங்கள் நாட்டில் இருந்தீர்களே, இந்த காற்றிற்கு வர காரணம் என்ன அப்படி என்று கேட்டார். இவர்கள் நடந்த விபரத்தை எடுத்து கூறினார்கள். அதற்கு வேதவியாசர் என்ன தெரிவித்தார்? அப்பா, நீங்கள் 13 துளைத்து 14 சென்று நாடு கேட்டால் துரியோதன் நாடு கொடுக்க மாட்டான். துரியோதனத்தில் நீங்கள் நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்றால் யுத்த முகாந்திரத்தில் தான் கைப்பற்ற முடியும். அப்படி என்றால் உங்களில் யாராவது ஒருவர் கைலமாலையை சார வேண்டும், பரமனை குறித்து தவம் புரிய வேண்டும், பரமன் கருதக்கூடிய பசுபதி அஸ்திரத்தை பெற்று வந்தால் நீங்கள் கௌரவங்களை வெட்டி குத்தி சாதிக்கலாம். அப்படி என்ற உடனே அர்ஜுனனாகப்பட்டவன், தாத்தா நான் சென்று வருகிறேன் அப்படி என்று அர்ஜுனன் சென்றான். அர்ஜுனா, பரமனை பார்ப்பதென்றால் அவ்வளவு லேசு கிடையாது. பரமனை பார்க்க வேண்டும் என்றால் மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை சொல்லக்கூடிய மூவாசையும் சிக்கரவை விருத்து ஒரே மனதோடு சென்று துதி செய்தால்தான் பரமன் சித்தி அடைவார் அப்படி நான் தெரிவித்தேன். என் வார்த்தையை சிறைமேற்கொண்டு அந்த மூவாசையும் சிக்கரவை விருத்து ஒரே மனதோடு சென்றான். செல்லக்கூடிய நேரத்தில் நான் பார்த்தேன். அர்ஜுனனுக்கு தெரியுமா, நானும் வெண்ணை திருடி, அவன் ஒரு பெண்ணை திருடி. உரல்ல சேலை கட்டினால்தான் ஆனா பெண்ணா என்று அகற்றி பார்க்க தன்மை வாய்ந்தவன் அர்ஜுனன். உண்மை. அதனால அவன் என்ன அண்ணா ஆகாரம் இல்லாத போறான, அவன் எதை ஆகாரம் வச்சு போறான்? இருக்கிற காற்று, இந்த காற்றையே உணவாக உட்கொண்டு அவன் செல்லுகிறான். இவன் பெண்கள் மீது ஆசை வைத்து செல்கிறானா அல்லது ஒரே மனதோடு செல்கிறானா? இவன் மனதை நாம் பரிசோதிக்க வேண்டும். அப்படின்றதுக்காக என் உருவத்தை மாற்றி அவன் கண் முன்பாக சென்று நான் பலவந்தமாக அவனை பிடித்து இழுத்தேன். என் மோகவலையில் சிக்க வைக்க பார்த்தேன். கொஞ்சம் சிக்கவில்லை. என் நாடை யாபனம் அனைத்தையும் அகற்றிவிட்டு அவன் கண் முன்பாக நின்றேன். அப்ப கூட அவன் அசையில. நான் தெரிந்து கொண்டேன், பெண்ணாசை என்பது இவனுக்கு அறவே கிடையாது. அப்படி என்று சென்றான். அந்த பரமனை குறித்து பசுபதி அஸ்திரத்தை பெற்றுக்கொண்டு வந்தான். பெற்றுக்கொண்டு வந்து என்னை தூதாக ஏவினார்கள். நான் தூது சென்றேன், நாடு கேட்டேன், நாடு கொடுக்க மறுத்தான். 18 நாளுக்கு சண்டைக்கு வைத்து விட்டேன், ஆள் வைத்து வந்தேன். ஆனா சொல்றம பசுபதி அஸ்திரன்னு பரமக்கடவுளத்துல பசுபதி அஸ்திரத்தை பெற்று வந்தானே தவிர அர்ஜுனன் அந்த அஸ்திரத்தை எடுத்து ஒரே ஒரு நாள் கூட யுத்தம் செய்யல. அந்த 18 நாளைக்கும். ஏன்? அந்த பரமனிடத்தில் அந்த பசுபதி அஸ்திரத்தை பெற்று கீழே நிறுத்தி தன் வலது காலினால் நிறுத்தி அந்த நாணியை இழுத்து இப்படி விட்டானா அர்ஜுனன். உடனே இந்த பூ உலகமும் தேவர் மூவர் யாவரும் கிடுதாங்கி போயிட்டார்கள். அதனால அதுக்கு அவ்வளவு பவர். இந்த அஸ்திரத்தை நாம் தொடப்படாது அப்படி என்று இந்த 18 நாள் சண்டை வரைக்கும் அந்த அஸ்திரத்தை தொடவே அந்த நாணி இழுத்து விட்டதுதான் அதுக்கே கிடி தாங்கி போச்சான். அது எடுத்து விடுந்தா உலகம் மேரி 14 உலகம் கிடி தாங்கி போயிட்டதான். அதனால அந்த அஸ்திரத்தை அவன் தொடவே இல்லை. பெற்றுக்கொண்டு வந்தான். அதோட சரி. அப்படி முடிந்து யுத்தத்தை ஏற்படுத்தி முதல் நாள் யுத்தத்திலிருந்து 18 நாள் வரைக்கும் நான் பக்கத்தில் இருந்து பாண்டவர்களுக்கு பாதுகாத்து எல்லாவற்றையும் என் தங்கை அழுதக்கண்ணும் சென்றோடு இருந்தது. உள்ளுக்கு ஒரு கூந்தலும் செடிக்கு ஒரு கூந்தலும் அழுதக்கண்ணும் சென்றோடு இருந்தது என் தங்கை. அதன் கூந்தலையும் குடித்தேன். பாண்டவர்கள் இப்ப அத்திமா நகரத்துல சந்தோஷமாக இருந்து கொண்டிருந்தார்கள். அதனால சந்தோஷமாக இருந்து கொண்டிருந்தார்களே. அங்கே நாரதர் வந்தார். ஒரு சேனையா 2 சேனையா? முருகா, 18 அக்ரோணி சேனா சேனைகள் எல்லாம் மடிந்தது. குரு பெரியோர்கள் எல்லாம் மடிந்தார்கள். 886 வயது படைத்த பிதாமகராகிய பீஷ்மாச்சாரி, கிருபாச்சாரி, துரோணாச்சாரி, அஸ்வத்தாமா. ஆமா, இவர்கள் எல்லோரும் மடிந்தார்களே குரு பெரியோர்கள்லாம். இந்த 18 கோணி சேனா சேனைகள் மடிந்த உடனே இந்த ரத்த வாடையா விழுந்து அத்திமா நகரத்துல சூழ்ந்து கொண்டது. இந்த ரத்த வாடையில பகவான் தூங்குகிறார். துர்நாற்றம். என்ன, ஒருவர் செத்து ஒரு 2 நாள் ஆகட்டும் பாரு. அப்ப 18 அக்ரோணி சேனாசேனையும் மடிந்து அந்த உதிரமெல்லாம் இந்த அத்திமா நகரத்தை சூழ்ந்து கொண்டு துர்நாற்றம் வீசுகிறது. நாரதர் என்ன தெரிவித்தார்? அதாவது அமிர்த கலசம் நாரி தீர்த்தம் கொண்டு வந்து அதை தீபதூப நைவேத்தியம் செய்து அதை இந்த அத்திமா நகரம் சுற்றி தெளித்தீர்களானால் இந்த துர்வாடை நீங்கி லட்சுமி கடாட்சம் இருக்கும்.
அப்படின்னு நாரதர் தெரிவித்தார். அந்த வார்த்தையை சிறமேற்கொண்டு அவனுங்க செல்லுகிறானுங்கள். பல வேலை பண்ணிக்கிறாங்க. அப்படி சென்றவுடனே முடிக்கணும்னு வந்துக்கிற மாதிரி அந்த ஆளு என் தங்கையார் கூடிய சுபத்திரை சென்று என்ன தெரிவித்தது? என்ன? மன்னா, நீங்கள் போவது பத்தி கவலை கிடையாது. போற வழியில ஏதாவது ஒரு ஆபத்து நேரும். ஏன்னா பஸ்ட்ல இருந்து வனத்திலையும் வந்து நமக்கு பாதுகாப்பு செய்தார் எங்க அண்ணன். இந்த 18 நாள் 18 நாள் யுத்த காலத்திலையும் எங்க அண்ணன் இல்லைன்னா நம்ம மண்ணிங்கெல்லாம் மடிந்து போயிருப்பீங்க எல்லோரும். எங்க அண்ணன் இருந்துதான் பாதுகாப்பு செய்தார். அவரை துணையாக அழைத்துக் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி தங்கை சொல்லிச்சு. அவன் என்ன கேட்டான்? மாமியை பெண்டாண்டவன், மத்தால் அடிப்பட்டவன், மாமி அதாவது பலவிதமான வார்த்தைகளை பேசினான். இதையெல்லாம் நான் பொறுத்து கொண்டு பெண்கள் காலில் விழுந்தவன் கேட்டு போனான். கேட்க தகுமா? இப்படி எல்லாம் கேட்டுவிட்டு அவன் செல்லுகிறான். அரக்கர் குலத்துல வந்து அரக்கர் ரூபம் எடுத்து வந்து அவர் இடத்துல யுத்தம் செய்து பார்க்கலாம் அப்படின்ன உடனே அவங்க எல்லாம் ஏண்டா ஒரு பீம அவன் என்ன பகன் இடும்பன் சராசந்தன் மணிமாறன் சொல்லக்கூடிய அரக்கர்கள் எல்லாம் அடித்தவனாச்சு. எப்பேற்பட்ட பலம் அவனுக்கு. அதனால அவரிடத்தை யுத்தம் செய்யக்கூடியவில்லை. எப்பேற்பட்டவனையும் அதுக்குதான் இந்த அழகான ஜெகன்மோகினி அவதாரம் எடுத்து வந்திருக்கான். அவனுங்க 2 பேரையும் அப்ப ஏற்கனவே அரக்கனா வந்தது நான் தான். இழுத்து போட்டு பேசி வாங்கி ஓரங்க அதனாலதான் இன்று அவங்கள் கர்வத்தை அடக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த பகவானாகப்பட்டவர் என் உருவத்தை மாற்றி ஜெகன்மோகினியாக வந்திருக்கிறேன். செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சுடா. இது ரன்னிங் போகுது. ராமன் எங்கே? தசரத ராமன் எங்கே? கோசலையின் குலக்கொடுங்கே ராமன் எங்கே? ராமன் எங்கே? ராமன் எங்கே? தசரத ராமன் எங்கே? கோசலையின் குலக்கொடுங்கே ராமன் எங்கே?
தாண்டியதால் தண்டனை தானே அன்று முதல் ஆரம்பமே வேதனை தானே தாண்டியதால் தண்டனை தானே அன்று முதல் ஆரம்பமே வேதனை தானே கிழித்த கோட்டை தாண்டியதால் தண்டனை தானே அன்று முதல் ஆரம்பமே வேதனை தானே துள்ளி ஓடு துள்ளிமான கேட்டதினாலே துள்ளி ஓடு புள்ளிமான கேட்டதினாலே துள்ளி ஓடு புள்ளிமான கேட்டதினாலே துரத்தி வந்த மாரிதனும் மாயையினாலே துரத்தி வந்த மாரிதனும் மாயையினாலே ராமன் எங்கே தசரத ராமன் எங்கே கோசலையின் குலக்கொழுந்தே ராமன் எங்கே ராமன் எங்கே சமயம் பார்த்து உத்தமியை பிடித்த ராமனா சத்தியமே ஜெயிக்கும் என்று நின்ற ராமனா உத்தமியை பிடித்த ராமனா சத்தியமே வெல்லும் என்று நின்ற ராமனா சமயம் பார்த்து உத்தமியை பிடித்த ராமனா சத்தியமே ஜெயிக்கும் என்று நின்ற ராமனா அடக்கம் என்ற ஐந்தெழுத்தும் ஆண்டவன் பேச்சு அடக்கம் என்ற ஐந்தெழுத்தும் ஆண்டவன் பேச்சு அடக்கம் என்ற ஐந்தெழுத்தும் ஆண்டவன் பேச்சு ஆட்டமாடி அடங்கிடுமே ராவணன் மூச்சு ஆட்டமாடி அடங்கிடுமே ராவணன் மூச்சு ராமன் எங்கே தசரத ராமன் எங்கே கோசலையின் குலக்கொழுந்தே ராமன் எங்கே ராமன் எங்கே ராம் 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 இன்று இரவு எதற்காக நாடகம் ஆமா இறந்தாரே தந்தையாருக்குரிய அர்ஜுனன் அர்ஜுனன் ஏய் இந்த பகவானுக்கு இணைபிரியா தோழனாக இருந்தவர் ஆமா அர்ஜுனன் அதே போல அர்ஜுனன் வந்துக்கிறான் வேடம் பொருத்தம் அதெல்லாம் சரிதா அந்த நாமதையும் அம்மா செய்யறதுல யாரும் அமையாது கிடைக்காது நீ சொன்னாலும் நீ இப்ப சொல்றவன் நம்ம அமையாது. மோட்சம் அடைவாருண்டு ஆமா பகவானுக்கு மைத்துனராக இருந்த போதிலும் ஆமா எல்லோருடைய விட எல்லாரும் மேர்ல விட அர்ஜுன மேல் தான் பகவானுக்கு அன்பும் ஆசையும் இதுதான் பற்றுதல் பற்றுதல் உண்மை அதை போல ஆ, அவர் எப்பொழுதோ அந்த பகவானுடைய அடி சேர்ந்திருப்பார் அந்த அர்ஜுனன் தந்தையார் ஆமா அதை போல அதேபோல. அவர்கள் உற்றார் பெரியோர்கள் எல்லாம் நண்பர்கள் எல்லாம் ஒருமிக்க சேர்ந்து தந்தையாருக்கு கூடியவர் இறந்தவர் சாலோக சாமிப சாரூப சாவிச்சம் சொல்லக்கூடிய 4ஆம் பதம் அடைய வேண்டும் என்பதற்காக ஆமா. இன்று இரவு இந்த நாடகம் வைத்திருக்கிறார்கள் நாடக கேளிக்கை அதனால தந்தையா இருக்கக்கூடிய அர்ஜுனனா இருக்கக்கூடிய தந்தை பேரு பாதாரம் இந்த கமலுக்கும் இச்சபையை சூண்டக்கூடிய தாய் தந்தைமார் பாதாரம் இந்த கமலுக்கும் நாடக ஆசிரியருக்கும் நாடக நண்பர்களுக்கும் உனக்கும் உண்மை தெரிஞ்சு போச்சு இனிமேல் நம்ம இருக்கலாம் இப்ப எங்க